السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் நெருங்கி வாங்க. அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமாக அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று கூறியதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எமக்கு செய்யக்கூடிய எமக்கு அதாவது அல்லாஹு தாலாவினால் வசியத்தாக கூறப்பட்ட தக்குவா, அல்லாஹு தாலாவை எல்லா நிலைகளிலையும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக இமாம் அவர்கள் எங்களுக்கு நற்கட்டளை இட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அல்லாஹு தாலாவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தாலா எம்முடன் எமக்கு உதவியாக இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுடன் இருக்கின்றான். அதே போன்று வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், இஹ்சானுடன் அல்லாஹு தாலாவை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹு தாலா எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற நிலையில் இருக்கக்கூடிய முஹ்ஸினீன்களை அல்லாஹு தாலா அவங்களோடு இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எப்படி எங்களுடைய உடம்புக்கு நஞ்சுகள் ஒத்து வராதோ அதே போன்று எங்களுடைய ஆத்மாக்களுக்கு மிக தீங்கு ஏற்படுத்தக்கூடியதாக நஞ்சு போன்று இருக்கக்கூடியது ஒன்றுதான் பாவங்கள். அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை மீறி அவனுக்கு மாறு செய்யக்கூடியது இருக்கின்றது. இந்த பாவங்கள் எப்படி உடம்பிலே நஞ்சு எப்படி உடம்புக்கு எதிரானதாக தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதே போன்று பாவங்கள் எங்களுடைய ஆத்மாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீங்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி கூறும்போது, அதாவது இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாவங்களை விட மிகப்பெரிய ஒரு நோய் என்ன இருக்க போகின்றது? உலகத்தில் ஈருலகிலும் மிகப்பெரிய நோயாக இருக்கக்கூடியதுதான் இந்த பாவங்கள். எனவே இந்த பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் தான் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்திப்பது போன்று எங்களுடைய தேவைகளை கேட்பது போன்று அவன் அல்லாதவர்களிடம் அவர்களை அழைத்து பிரார்த்திக்கு எங்களுடைய தேவைகளை கேட்பது, இவைகள் எங்களுடைய இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை நற்காரியங்களை அழித்துவிடக்கூடியது. அதே போன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மறுமையில் நிரந்தரமாக நரகத்தில் அவர்களை தள்ளிவிடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. இணை வைத்தலை தவிர மற்ற எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான். வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவத்தை அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி பொய்யாக கூறிவிட்டார்கள். அல்லாஹு தாலாவுக்கு இணையாக இன்னொருவர் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இது எங்களோட அதாவது இருக்கக்கூடிய பாவங்களில் மிகப்பெரிய பாவம், மிக மோசமான எங்களுடைய அனைத்து நற்காரியங்களை இதை செய்யக்கூடியவருடைய அனைத்து நற்காரியங்களையும் அழித்து இல்லாதொழிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் தான் இணை வைப்பது என்பது. அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்றுதான் யார் அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் தனக்கு இருப்பதாக வாதிடக்கூடியவர்களை நம்புவது, மறைவான ஞானம் என்பது மறைவானவற்றை அறிவது என்பது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு. அது இருப்பதாக வாதிடக்கூடியவர்கள் மேல் இருப்பார்கள். சோதிடக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், இப்படியாக அதாவது ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள், சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர்கள், அதே மாதிரி நட்சத்திரங்களை வைத்து எந்த செல்லக்கூடியவர்கள், எதிர்கூறக்கூடியவர்கள், அதே மாதிரி கையை பார்த்து என்ன செய்யக்கூடிய சாஸ்திரம் பார்க்கக்கூடியவங்க முகத்தை பார்த்து இப்படியாக அதாவது மறைவானவற்றை அறிவிக்கக்கூடிய இந்த மோசமானவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய பண்பு தனக்கு இருப்பதாக வாதிடக்கூடிய பொய்யர்கள். இவர்களை நம்புவது ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்தை ஒரு 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 பயங்கரமான ஒரு படுகொலிக்கு தள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? மன் அத்தா காஹினன் ஃபஸத்தஹு பிமா யகூல். யாராவது ஒரு சாஸ்திரக்காரன், மன் அத்தா காஹினன், யார் ஒரு சாஸ்திரக்காரனிடம் போய் ஃபஸத்தஹு பிமா யகூல், அவன் சொல்வதை யாராவது நம்பினால் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத், முஹம்மத் மீது இறக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை நம்ப வேண்டும், அல்ல இந்த சாஸ்திரக்காரர்களை நம்ப வேண்டும், இந்த சூனியக்காரர்களை நம்ப வேண்டும். எனவே இது மிகப்பெரிய எங்களுடைய ஈமானுக்கு வேற்று வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இருக்கக்கூடிய பாவங்கள், எங்களுடைய ஆத்மாவுக்கு தீங்கு செய்யக்கூடிய பாவங்கள்ல இன்னொன்றுதான் அல்லாஹு தஆலா அல்லாதவைகள் மீது நம்பிக்கை வைப்பது. அதாவது உள்ளத்தால் அல்லாஹு தாலாவை நம்புவது போன்று இன்னொன்று மீது நம்பிக்கை வைத்து அவர்களே தொங்கிக் கொண்டிருப்பது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பிடமும் நாம் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய முழு நம்பிக்கையை நாங்கள் அவர்கள் மீது வைக்கக்கூடாது. மன் தஅல்லக ஷைஅன் உகில இலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரு எதன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அதன் மீது அவர்கள் சாட்டப்படுவார்கள். அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை. அதாவது ஒரு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய அல்லாஹ் தஆலா அதுக்கு காரணியாகத்தான் ஒரு வைத்தியரை வைத்திருப்பானே ஒழிய வைத்தியரால் எந்த செய்ய முடியாது, எங்களுக்கு சுகம் தர முடியாது. இந்த வைத்தியரிடம் போனால் தான் எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று யாராவது நம்பினால் அவர் மீது முழுமையாக என்ன செஞ்சு விட்டார், நம்பிக்கை விட்டார். எந்த வைத்தியரிடம் போனாலும் எனக்கு சுகம் கிடைக்காது, இந்த வைத்தியத்தை கைப்பற்றாதான் எனக்கு கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று யாராவது நம்பினால் அவர் மீது முழுமையாக, இது மாதிரி அல்லாஹு தாலா மீது முழுமையாக வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அல்லாதவர்கள் மீது வைக்கக்கூடியவர்கள் நஷ்டமடைந்து விடுகின்றார்கள். அதுவும் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் கடமையான தொழுகைகளை விடுவது அல்லது அதனுடைய நேரத்தை விட்டும் அதை பிற்படுத்துவது. இதற்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய தண்டனைகளை அளித்திருக்கின்றான். அல்லாஹு தாலா அல் குர்ஆன் என்ன கூறுகின்றான், அதாவது அவர்களுக்கு ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தார்கள், எப்படி இருப்பார்கள், அதாஉஸ் ஸலாத், அவருடைய தொழுகைகளை வீணடித்து விட்டார்கள், வத்தபஉ ஷஹவாத், அவருடைய மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றி நடக்க தொடங்கி விட்டார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் என்ன செய்வார்கள், கை என்று சொல்லக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடையை அவர்கள் அடைவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கை என்று சொல்வதற்கு வாதின் ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை, வைன்ன ஔதியத ஜஹன்னம் லதஸ்தஈது மின் ஹர்ரிஹி, ஏனைய ஓடைகள் இந்த ஓடையுடைய நெருப்பில், அதாவது ஷூட்ல இருந்து அல்லாஹ் தஆலாவிடம் பாதுகாப்பு தேடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய பல ஓடைகளில் ஒரு ஓடை தான் இந்த கை. இந்த கை யாருக்கு கிடைக்கும், தொழுகைகளை வீணடிக்கக்கூடியவர்கள், அதனுடைய நேரத்தை விட்டு பிற்படுத்தி காரணம் இல்லாமல் பிற்படுத்தி அல்லது தொழுகை தொழாமல் அதை வீணடிக்கக்கூடியவர்கள். இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பரதான தொழுகைகள் நாங்கள் எப்போது முதலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய பாவங்களிலே ஒன்றுதான் இன்னொரு முஸ்லிமுடைய குறைகளை அதாவது துருவி துருவி தேடுவது. எங்க செய்கின்றான், என்ன போகின்றான், என்ன நடக்குது, ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு சில காரணிகள் இருக்கலாம், சில உذர்கள் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, ஏன் வரல, ஏன் பள்ளிக்கு வரல, ஏன் இவர் இப்படி செய்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு முஸ்லிமுடைய ஔரத் அவன் மறைத்திருக்கக்கூடிய அது பாவங்களாக இருந்தாலும் கூட அவன் மறைத்து செய்கின்றான், நாம் என்ன செய்ய முடியாது, எங்களால அதை துருவி துருவி அவன் என்ன செய்கின்றான், எங்கே போகின்றான் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய வேலை, அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்கின்றான். அவனுடைய குறைகளா இருக்கலாம், அவன் மறைக்கக்கூடிய அவனுடைய பாவங்களா இருக்கலாம். அதை எமக்கு நாம் அதற்காக வேண்டி சாட்டப்பட்டவர்கள் அல்ல. இன்று அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள், எவ்வளவு மறைவாக யாருக்கும் தெரியாம சிலர்கள் சில பாவங்களில் ஈடுபடுவதை அவருக்கு தெரியாம வீடியோ எடுத்து பகிரங்கப்படுத்துவது, இது மிகப்பெரிய பாவம். அவர் செய்வது பாவமாயிருந்தால் அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யா ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்ற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இல்லை நீங்க முத்தமிட்டிருப்பீங்க அல்லது அப்படி செய்திருப்பீங்க இப்படி செய்திருப்பீங்க ரசூலுல்லாஹ் அவர்களே
திருப்பத்தான் பார்த்தார்கள். ஆனா ஒருவர் ரகசியமாக யாருக்கும் தெரியாம பாவம் செய்யும் போது அதை துருவி 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 தேடி எடுப்பது எங்களுடைய வேலை அல்ல, அல்லது அவனுடைய குறைகளை தேடி திரிவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? அதாவது யாரு தன்னுடைய சகோதரனுடைய குறைகளை தேடி துருவி தின்றார்களோ அவர்களை அல்லாஹு தாலா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் தாலா அவர்களை மானவங்கப்படுத்துகின்றான். அல்லாஹ் தாலா அவனுடைய குறைகளை வெளிப்படுத்துகின்றான். அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் அவன் இல்லாத சந்தர்ப்பத்திலே அவன் விரும்பாதவற்றை நாம் அவரை பற்றி கூறுவது, அது அவனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுடைய இறைச்சியை சாப்பிடுவதை போல் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான். லா யக்தப் பஅதுக்கும் பஅதா, இதற்கு சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய பாவங்கள். நீங்கள் புறம் பேச வேண்டாம் இன்னொருவரை பற்றி. அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ, உங்களுடைய சகோதரன் இருந்ததுக்கு பின்னால் அவருடைய இறைச்சியை சாப்பிட நீங்கள் விரும்புவீர்களா? நீங்க விரும்ப மாட்டீங்க. அதே போன்றுதான் நினைச்சது அவரை பற்றி புறம் பேசுவது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். எனவே இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இதற்கு விளக்கம் கூறும்போது என்ன கூறுகின்றார்கள் தெரியுமா? மனித இயல்பு இன்னொரு மனிதனுடைய இறைச்சியை சாப்பிடுவது அவன் விரும்ப மாட்டான். அப்படி இருக்கும்போது மார்க்க ரீதியாக அவன் என்ன செய்யக்கூடாது? அவனை பற்றி புறம் பேசக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லம்மா அரஜ பி ரப்பி, நான் மேராஜ் போன போது, இரா பயணம் சொல்வார்கள். மேராஜ் என்றா மக்காவிலிருந்து ஜெருசலம் போனது. மக்காவிலிருந்து ஜெருசலம் போனது இஸ்லாம்னு சொல்வார்கள். ஜெருசலத்திலிருந்து எங்க போனது? மேல போனது மேராஜ் என்று கூறுவார். அப்ப வான், அதாவது அல்லாஹு மேராஜ் போன போது நான் ஒரு கூட்டத்துக்கு அருகாமையால் போகின்றேன். லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸ், அவர்களுக்கு ஈயத்திலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய அதாவது முகங்களையும் அவர்களுடைய நெஞ்சுகளையும் அப்படியே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அப்படியே கீறி கிழிச்சு கொள்கின்றார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மன் ஹாஉலா யா ஜிப்ரீல், இவங்க யாரு? ஹாஉலா அல்லதீன யகுலூன லுஹூமன் நாஸி வ யகஊன ஃபீ ஆராதிஹிம், இவர்கள் தான் மற்றவர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள், புறம் பேசி திரிந்தவர்கள். வ யகஊன ஃபீ ஆராதிஹிம், மற்றவர்களுடைய மானத்திலே கை வைத்தவர்கள், மானத்தை போக்கியவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு சகோதரனுடைய மானம், அவனுடைய கௌரவம் இருக்கின்றதே அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிக உயர்ந்தது. அதை இன்று சர்வ சாதாரணமாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? மீறுகின்றோம் என்பதை நாமே அறியாமல் எங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக, எங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக, எங்களுடைய செய்கைகள் மூலமாக, எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை. அன்பார்ந்த சகோதரர், இது மிகப்பெரிய பாவம், மிக கடுமையான தண்டனை இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இன்று எம்மிடம் இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய இன்னொரு பாவம் தான் பாவங்களை மக்களுக்கு மத்தியில் பரத்துவது, மோசமான காரியங்களை மக்களுக்கு மத்தியில் பரத்துவது. அது சிலர்கள் நல்ல நோக்கத்தில் செய்வார்கள். என்ன இப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்றதுக்கான வீடியோ போடுவாங்க. ஆனா அதுல சிலர்கள் என்ன யோசிப்பாங்க? இப்படியும் இதை செய்யலாம்னு என்ன செய்யறது? தேடி போறவங்களும் வைப்பாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்யறது? இந்த இடங்கள்ல எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னா அதை தேடி போய் பார்ப்பவர்களும் இருப்பார்கள். இன்னொருவர் அந்த தவறை செய்வதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த விதத்திலும் உதவி செய்யக்கூடாது. அப்ப பாவங்களை பரப்புவது இருக்கின்றது, மிகப்பெரிய பாவம். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான்? யாரு யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, மூமின்களிடம் விபச்சாரம், பெரிய பாவங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, பரத்தல்ல, அவர் அப்படி ஒரு ஆசை அவருக்கு, இப்படி எல்லாம் எங்களுக்கு முஸ்லிம்களுக்குள்ளேயும் நடக்க வேண்டும் என்று யாரு ஆசைப்படுகின்றார்களோ, விரும்புகின்றார்களோ, லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்துலகத்திலேயும் மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை என்றது மிகப்பெரிய பாவம். அப்போ ஒருத்தர் ஆசைப்படுறாரு, மற்ற சமூகங்கள்ல இப்படி எல்லாம் நடக்குதே, இதே மாதிரி எங்கட சமூகத்திலே நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவருக்கு இப்படி என்றால் அதை பரத்துறவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிக கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருக்க வேண்டும். பாவங்களுக்கு வழிகாட்டியாக நாங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இந்த பாவங்களை பரத்தக்கூடாது. அது முஸ்லிம்களிடம் மூமின்களிடம் பரவ வேண்டும் என்று
ஆசை வைக்கிறது கூட மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. யாரு அல்லாஹு தாலா அதாவது மறைத்தவைகளை யாரு வெளிக்கொண்டு வருகின்றார்களோ, அதாவது மறைவாக பாவங்களை செய்துவிட்டு பகிரங்கமாக அதை சொல்லி காட்டுவது, இது மிகப்பெரிய பாவம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதாவது அவர்களை மன்னிக்க மாட்டான். ஒருவன் தனிமையில் பாவங்கள் செய்வதுன்றது பாவம்தான். ஆனா அதை அல்லாஹு தாலா மறைத்ததுக்கு பின்னால் மக்களிடம் பெருமையாக கூறுவதற்கின்றதே, மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவது, தான் செய்த பாவத்தை மற்றவர்களுக்கு பகிரங்கப்படுத்துவது. தனிமையில தான் செஞ்சாரு, ஆனா பகிரங்கப்படுத்திட்டான் அவனாகவே. இது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தாலா இவர்களை மன்னிக்க மாட்டான். குல்லு உம்மத்தி முஆஃபா, என்னுடைய அனைத்து உம்மத்தினர்களும் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கின்றது, இல்லல் முஜாஹிரீன். இந்த மாதிரி தன்னுடைய அல்லாஹ் மறைத்ததுக்கு பின்னால் தன்னுடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களுக்கு பக்கத்தால் நடக்கின்றார்கள். நாம் எல்லோரும் தெரிஞ்ச சம்பவம். கூறுகின்றார்கள், இந்த 2 கபரில் இருக்கக்கூடியவர்கள் அதாப் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒருத்தர் அவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய மாட்டார். இன்னொருத்தர் கான எம்ஷி பின் நமீமா, கோல் சொல்லி திரிவராய்ந்தார். கோல் சொல்வது என்பது இருவரை மூட்டிட்டு நாங்கள் சொல்றோமே, அதாவது ஒருத்தர் செய்தி இன்னொருத்தர் கொண்டு போய் சொல்றது உண்மைதான். என்ன நோக்கம்? இவர் போய் அவர்கிட்ட கேட்க வேண்டும். 2 பேருக்கு மத்தியிலிருந்து வரணும். இப்ப நாம நினைக்கிறோம், நான் உண்மையை தானே சொல்றேன், உண்மைதான். பொய்யாக சொன்ன அது அது வேற தண்டனை. ஒருவன் இல்லாத நேரத்தில் அவன் விரும்பாத சொல்வது கீபத், ஆனால் பொய்யாய்ந்த அவதூறு. ஆனால் ஒருவருடைய செய்தியை இன்னொருவருக்கு நாம் என்ன செய்யறது, தூதாக கொண்டு போய் செல்வது. அதுல எங்களோட நோக்கம் என்ன? 2 பேரும் பிரச்சனைப்படும். இவர் அவர்கிட்ட போய் கேட்கணும். சில நேரம் நாம் இதை ஒரு இதாக எங்களுக்கு மத்தியில் ஒரு பொழுதுபோக்காக கூட நாம் செய்யலாம். கூடாது. நாம நினைக்கின்றோம் என்ன, ஏதோ பொழுதுபோக்கு நாங்கள் செய்கின்றோம், ஒரு ஜோக்குக்கு நாங்கள் செய்கின்றோம். இல்லை அன்பான சோதரி, மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? எம்ஷி பின் நமீமா, போய் என்ன செய்யறது, கோல் குத்துவது. இது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. அதே மாதிரிதான் இன்னொரு மிகப்பெரிய பாவம். அல்லாஹு தாலா எமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கும் போது, எமக்கு கீழால் சிலர்கள் இருக்கின்றார்கள், அதிலே அமானிதத்துக்கு மோசடி செஞ்சால் அது மிகப்பெரிய பாவம். வமா மின் அபதின் யஸ்தர்ஈஹில்லாஹ் ரஇயா, எந்த ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு கீழே சிலர்களை வைத்து பொறுப்பாக வைத்திருக்கின்றான். அவனுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு அவன் அமானிதத்துக்கு மோசடி செய்த நிலையில் மரணித்தால் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நரகத்தை, சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான். எங்களுடைய குழந்தைகள் கூட, எங்களுடைய மனைவி மக்கள் கூட எங்களுக்கு எதாக கொடுக்கப்பட்டது, பொறுப்பாக கொடுக்கப்பட்டது, அல்லது எங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு அவருடைய அமானித விஷயத்தை நாம் செய்வது மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மற்றவர்கள் அவர்கள் மீது என்ன செய்வது, நாம் துப்பு துலக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? மனிஸ்தமா ஹதீஸ கோமின் வஹும் லஹு காரிஹூன், ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு கேட்க கூடாதுன்னு மெதுவாக பேசுறாங்க. நாம் கேட்கறத விரும்ப நிலைமையில யார் அவங்களுக்கு காது தாழ்த்தி ஒட்டு கேட்கின்றார்களோ சுப்பஃபி ஊதுனைகில் ஆணுக்கு யோமல் கியாமா, மறுமை நாளில் அவனுடைய காதில் ஈயம் கரைத்து ஊத்தப்படும். அதாவது நாம் அந்த அவர்கள் பேசுறது நாம் கேட்க கூடாதுன்னா தனியாக பேசுகின்றார்கள், எனக்கு கேட்காமல் பேசுகின்றார்கள். இதை ஒட்டு கேட்டு என்ன பேசுகிறார்கள் என்னன்னு சொல்லி யாரு ஒட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையிலே அவர்களுடைய அதாவது அவருடைய காதிலே ஈயத்தை கரைத்து ஊத்தப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்றுதான் எம்மிடம் காணப்படக்கூடிய அதாவது இன்னொரு மிகப்பெரிய பாவம் தான் விபச்சாரம். விபச்சாரம் என்பது அதனுடைய முடிவு மிக மோசமானது. அது அதாவது மானபங்கப்படுத்தக்கூடியது, உலகத்திலே மறுமையிலே ஒரு மனிதனுக்கு எந்த ஏற்படுத்தக்கூடியது, அதாவது இழிவை ஏற்படுத்தக்கூடியது.
கடைசி மறுமையிலே அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த விபச்சாரம் என்பது மிக சர்வசாதாரணமாக மாறிவிட்டதை நாங்கள் பல பேர்களில் விபச்சாரம் என்று சொல்ல மாட்டார்கள். பேர் என்ன செய்வாங்க, பல விதத்தில் இஷ்டேலா என்ன செஞ்சுடுவாங்க, மாற்றி வச்சுடுவாங்க. விபச்சாரம் என்பது அது வேற, அது காசு கொடுத்து செய்வது, ரெண்டு பேரும் விரும்பி செய்கிறது கிடையாது. அவங்க விரும்பி ஒன்றாக வாழ்றாங்க. திருமணம் இல்லாம திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு என்ன சொல்லாம விபச்சாரம் சொல்லாம எப்படி சொல்றது, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு. அதை கொஞ்சம் வந்து செய்யறது பேரை கொஞ்சம் மொடலாக மாத்துறது அல்லது லிவிங் டுகெதர், இப்படி பல பேர்ல இருந்து செய்யறாங்க. விபச்சாரம் என்பதை பல விதத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லா தக்ரபு ஸினா, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம். விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லல, விபச்சாரத்தை, அதாவது விபச்சாரத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அவைகளை கூட நீங்கள் நெருங்க வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது மிக மோசமான பாவம், வஸா சபீலா என்பதாக அல்லாஹ் தஆலா கடுமையாக அதை எச்சரிக்கை செய்கின்றான். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர் கூறும்போது, அஸ்ஸினா யஜ்மஉ ஷர்ர குல்லஹு, விபச்சாரம் என்பது அதில் அனைத்து விதமான தீமைகளும் இருக்கின்றது. உள்ளத்தை அப்படியே நோயுடையதாக மாற்றி விடுகின்றது, உள்ளத்திலே கவலையை ஏற்படுத்துகின்றது, அவனுக்கு ஏழ்மையை ஏற்படுத்துகின்றது, அவனுடைய அதாவது வயதை குறைக்கின்றது, வறுமையை ஏற்படுத்தி அவனுடைய முகத்திலே ஒரு ஒரு ஒளியின்மையை ஏற்படுத்தி விடுகின்றது. அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே அவனுக்கு அதாவது அவன் எதில் கௌரவமற்றவனாக மாறிவிடுகின்றான் என்பதாக அவர் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் இன்னொரு பாவம் தான், தன்னிடம் அதிகமாக பொருள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்களிடம் கேட்பது. யாரு தன்னுடைய பொருளை, பணத்தை, வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், தேவையோட அல்ல, அப்படி யாரு மற்றவர்களிடம் கேட்கின்றார்களோ ஃபைன்னமா யஸ்அலு ஜம்ரன், என்ன செய்கின்றான், ஒரு தீ கட்டியை, தீ பிளம்பைத்தான் அவன் வேண்டுகின்றான். லா தஸாலுல் மஸ்அலத்து பி அஹதிக்கும் ஹத்தா யல்கல்லாஹ வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அத்து லஹ்மின். யாரு அதாவது ஒருத்தர் மற்றவர்களிடம் கையேந்துகின்றார், கேட்கின்றார், இப்படி கேட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவை சந்திக்கும் போது முகத்திலே அவனுடைய முகத்திலே சதை கட்டி இல்லாமல் சதை இல்லாமல் அல்லாஹ் தஆலாவை சந்திப்பான். அவ்வளவு மோசமான, அதாவது நம்ம நினைக்கிறோம் கேட்கறா பிச்சை கேட்கற மட்டும் இல்லை, இன்றைக்கு பல விதத்தில் நினைச்சது டீசெண்டாக கேட்கறவங்க நினைப்பாங்க, நமக்கு அது தேவை, இது செய்யணும், அது செய்யணும், நம்ம பொது வேலை செய்யறோம்னு கேட்டு தனக்கு நினைச்சது, அவங்களும் நினைச்சது பிச்சை எடுக்கிறவங்க தான். அல்லது அதாவது பல விதத்தில் இருந்து செய்யறது, மக்களை ஏமாத்தி மக்களிடம் நினைச்சது கையேந்தக்கூடியவர்களை நாங்கள் பல பேர முறைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரிதான் மற்றவர்களுடைய சொத்துக்களை வியாபார நோக்கத்திலேயோ அல்லது வேற வேற நோக்கத்திலே வாங்குகின்றார்கள், கடனாக எடுக்கின்றார்கள். எடுக்கும் போதே இதை அழித்து விட வேண்டும் என்று எடுத்தால் அது மிகப்பெரிய பாவம். وَمَنْ اقْتَطَعَ شِبْرًا مِنَ الْأَرْضِ ظُلْمًا طَوَّفَهُ اللَّهُ إِيَّاهُ يَوْمَ الْقِيَامَةِ مِنْ سَبْعِ أَرَاضِينَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு இன்னொருவருடைய காணியை ஒரு ஷிபிர் ஒரு ஜானளவு அநியாயமாக யாரு பறிக்கின்றார்களோ, எடுத்துக்கொள்கின்றார்களோ, அதை 7 பூமியுடைய அளவு எடுத்து அல்லாஹ் தஆலா மறுமையில் அவனை களத்திலே போட்டு விடுகின்றான். அதே மாதிரி மனிக்கு தத்தா ஹக்க இம்ரை முஸ்லிமின் பியமீனிஹி ஃபக்கத் அவ்ஜபல்லாஹு லஹு நார், இன்னொரு முஸ்லிமுடைய சொத்தை யார் அபகரிக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை அதாவது கடமையாக்கி விடுகின்றான், சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான் என்பதாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் வ இன் கான யஸீரன், யா ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வ இன் கதீபன் மின் அராக், அதாவது நம்ம மிஸ்வா குச்சின்னு சொல்றோமே, அரா குச்சி, அதுவாக இருந்தால் இன்னொருத்தர் அவருடைய சொத்து என்று இருக்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அதை எடுக்க கூடாது. சில நினைக்கிறார்கள் இல்லை பொது சொத்தாக இருந்தால் எல்லாரும் பாவிக்கலாம், அரசாங்க சொத்தான் இல்லை, பொது சொத்தாக இருந்தாலும் அது எனக்கென்று பிரிக்கப்பட்டால் தான் என்னுடையது, இல்லாவிட்டால் எல்லோருக்கும் பொதுவானது. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி எடுக்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள், வட்டி சாப்பிடக்கூடியவர்களை லானத் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடன் போர் செய்யறதுக்கு ரெடியாகட்டும், தயாராகட்டும் என்று கூறுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதரும் போர் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்,
குறிப்பிடுகின்றார். எனவே வட்டி இருக்கின்றது, அது எந்தெந்த பேரில் வந்தாலும் அது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. வட்டியை சாப்பிடுவது, வட்டி கொடுப்பது, எடுப்பது, அதற்கு சாக்கியாக இருப்பது, வட்டி தருவதாக பொருந்துவது, வட்டி வட்டி கொடுக்கல சம்டைம் நடந்தா நாங்கள் தருவோம் என்று செல்வதும் கூடாது. சில இதுகளில் அதாவது இந்த மந்த்லி பேமெண்ட்டில் வரும், நீங்கள் நான் வச்சுருது 6 மாதம் 7 மாதம் 10 மாதம் கெட்ட வேணும். சம்டைம் நீங்கள் கெட்ட தவறுனா இவ்வளவு உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் கூடுதலாக கெட்ட வேண்டும். நம்ம சொல்ல நம்ம பிந்தமான டைமை கட்டுவோம், டைமுக்கு கட்டிட்டோம், ஆனால் நாங்கள் வட்டிக்கு என்ன செஞ்சிட்டோம், பட்டு விட்டோம். வட்டி கட்டுவதாக நாங்கள் என்ன செய்தோம், அந்த இடத்துல நாம் அதுக்கு நாங்கள் அதாவது உடந்தையாகி விட்டோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா கூறுனான், அல்லதீன யக்குலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் நாளை மறுமையில் எப்படி எழும்புவார்கள் தெரியுமா, ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்கள் மாதிரி, ஜின் அடித்தவன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் எழும்புவார்கள். வதாலிக அன்னஹு யக்றது, அவர்கள் என்ன செய்வார்கள், தஹபத்து ஷைத்தான் மினல் மஸ் என்பதாக அல்லாஹ் தஆலா அவருடைய நிலைமை பார்க்கறதுக்கு மிக மோசமாக இருக்கும் மறுமையிலே. அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் மற்ற முஸ்லீம்களுக்கு எங்களால் தீமைகள் ஏற்படும் போது, எங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது எங்களுடைய செயல்கள் மூலமாகவோ எந்த ரீதியிலும் அவர்களுக்கு எங்களால் தீமைகள் ஏற்பட்டால் நாளை மறுமையில் அதுக்கு பகரமாக நாங்கள் கொடுக்க வேண்டிய எங்களுடைய நன்மைகள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள், என்னுடைய உம்மத்திலே முஃப்லிஸ் வங்கரோத்காரன் யாரு, யத்தி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸியாமின் வஸகாத்தின், தொழுக நோன்பு ஜகாத் என்ன செய்வார், அள்ளிட்டு வருவார் நாளை மறுமையில். வயத்தி கத் ஷதம ஹாதா வகதஃப ஹாதா வஅக்கல மால ஹாதா, அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்வார், அவருக்கு ஏசி இருப்பார், இன்னொருத்தருக்கு என்ன செய்வார், அடிச்சிருப்பார், இன்னொருத்தரோட சொத்தை பகிர்ச்சிருப்பார், இன்னொருத்தரை கொலை செஞ்சிருப்பார், இன்னும் இப்படியாக பலர்களுக்கு இவர் கடன் பட்டிருக்கும். ஃபயுதா ஹாதா மின் ஹஸனாத்தி வஹாதா மின் ஹஸனாத்தி, அவனுடைய நன்மைகள் என்ன செய்ய மற்றவர்களுக்கு பங்கிடப்படும். ஃபைன் ஃபனியத் ஹஸனாத்துஹு கப்ல அய்யுகுதா அலைஹி, ஆனால் அவர்களுக்கு எதிரான அதாவது அவருக்கு எதிரானவர்கள் கூடுதலாக இருந்தால் இன்னும் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அவருடைய பாவங்கள் இவன் மீது சுமத்தப்பட்டு இவன் நரகத்தில் வீசப்படுவான். இது உண்மையிலே மிகப்பெரிய எங்களுக்கு அதாவது இவன் தான் உண்மையான வங்கரோத்துக்காரன், அவ்வளவு நன்மையை செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரிதான் ஏனைய முஸ்லீம்களை பார்த்து பரிகாசம் செய்வது, அவர்களை அதாவது பழிப்பது, அவர்களுடைய நடையையோ அவர்களுடைய பேச்சையோ நாங்கள் என்ன செய்வது அதாவது பார்த்து நாங்கள் அவர்களை பழிப்பது, இது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. யாரு இன்னொரு சகோதரனை பார்த்து அவனில் இருக்கக்கூடிய குறைகளை யாரு பார்த்து சந்தோஷப்படுகின்றார்களோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா சுகத்தை கொடுத்து இவனை என்ன செய்யலாம், சோதிக்கலாம். எனவே இது மிகப்பெரிய அதாவது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் மது அருந்துவது, இதுவும் மிகப்பெரிய பாவம், எல்லா பாவங்களுடைய வாசல் என்று இது கூறப்படுகின்றது. லா தஷ்ரபில் ஹம்ரா ஃபைன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர், நீங்கள் சாராயம் அருந்த வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மது அருந்த வேண்டாம், அனைத்து பாவங்களுடைய வாயலாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கூறினார்கள், வமின் ஷரிபல் ஹம்ரா லம் துக்பல் மின்ஹு ஸலாத்துஹு 40 யௌமன், யார் மது அருந்துகின்றார்களோ 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மது அருந்தக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்திலே கிடைக்க மதுவே அவர்கள் கிடைக்காது. அவர்களுக்கு நரகவாசிகளுடைய அதாவது அவர்களுடைய வியர்வை தான் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே மாதிரி தான் நினைச்சது எங்களுடைய சொந்த பந்தங்களை நாங்கள் துண்டித்து நடப்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், அதாவது குடல்வாய் ஜனங்களை சொந்தங்களை துண்டித்து நடப்பவன் சூரக்கம் போக மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதே மாதிரிதான் நினைச்சது மற்றவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் இல்லாமல் போக வேண்டும் என்று அவர்களை பார்த்து ஹசது பொறாமைப்படுவது, இது எங்களுடைய நன்மைகளை அழித்து விடக்கூடிய. இய்யாக்கும் பல் ஹசத் ஃபைனல் ஹசத யகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாருல் ஹதப், நீங்கள் என்ன செய்யறது, உங்களுக்கு நான் எதை எச்சரிக்கின்றேன், பொறாமைப்படுவதை, மற்றவர்களுக்கு ஹசதை நான் எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் எப்படி நெருப்பு
விறகை எரித்து விடுகின்றதோ அதே மாதிரி உங்களுடைய நன்மைகளை அதை எரித்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர், இப்படியாக மிகப்பெரிய பாவங்கள் இவைகள் அனைத்தும் எங்களுடைய நன்மைகளை இல்லாமல் செய்யக்கூடியது. எங்களுடைய ஆத்மாவுக்கு, எங்களுடைய உடம்புக்கு எப்படி அதாவது நஞ்சு கேடாக இருக்கின்றதோ அதே மாதிரி எங்களுடைய ஆத்மாவுக்கு கேடாக இருக்கக்கூடிய பாவங்கள் இவைகளை விட்டு நாங்கள் முடியுமானவரை நாங்கள் ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா இது மாதிரியான பெரும் பெரும் பாவங்களை விட்டு எங்களை அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.